சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யுவர் ஆனர், குற்றவாளி கொண்டு நிற்கும் திருமுருகன் சாதாரண குற்றவாளி அல்ல, ஒரு கொலை குற்றவாளி. இப்படி கொலை செய்த ஒரு மனிதனுக்கு ஜாமீன் வழங்கி சமுதாயத்தில் நடமாட விட்டால் அது நீதிமன்றத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கி வெளியே அனுப்பினால் சமுதாயத்துக்கு நல்லதல்ல. எனவே இவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல யுவர் ஆனர். மிஸ்டர் கணேஷ், நீங்க உட்காருங்க. யுவர் ஆனர், நீங்க பாருங்க, குற்றம் சாட்டப்பட்ட திருமுருகன் மேல சாட்சியங்கள் வலுவா இருக்கு. இறந்து போனவரே மரண வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. உங்களால முடிஞ்சா இதெல்லாம் போலின்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்க. என்ன மிஸ்டர் கணேஷ், அதான் ஜட்ஜையாவே சொல்லிட்டார்ல, உட்காருங்க. யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆதாரங்களும் சாட்சியங்களும் பொய் என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி தாங்கள் கேட்டுள்ளீர்கள். அதை திரட்டுவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவை. ஆகவே இந்த வழக்கை அடுத்த வாய்தாவிற்கு ஒத்துழைக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களும் மரண வாக்குமூலமும் குற்றவாளிக்கு எதிராக இருப்பதால் இந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுகிறது. மேலும் குற்றவாளி தரப்பில் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டபடியால் இந்த வழக்கு அடுத்த வாய்தாவுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. அண்ணனை வெளியே நம்ம கூப்பிட்டு வந்துடலாம்க்கா. திருமாப்ல வராது. மாமா சார், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்தா. பேசிட்டு வாங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிருந்தேன். பெயில் கிடைக்காததுக்கு நீ என்னடா பண்ணுவ? இல்லண்ணே, எப்படியாவது உனக்கு பெயில் கிடைச்சிருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்படி ஆகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் உன்னை வெளியெடுக்க முடியாம இருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குனே. சாரி மிஸ்டர் திருமுருகன், இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு பெயில் கிடைச்சிரும்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிரம்மா பக்காவா பிளான் பண்ணி உங்களுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி உங்களுக்கு பெயில் கிடைக்காம பண்ணிட்டான். இந்த கேஸ் இவ்வளவு டெப்தா போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனாலதான் என் கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், பெயில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நீங்க எல்லாம் இருந்ததாலதான் நான் உங்க நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி எதுவும் பேசல. பாம்புன்னு தெரியாம மிதிச்சிட்டேன். அது தன்னோட விஷத்தை முழுசுமா என் மேல கக்காம விட வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்றது சரிதான், பட் டோன்ட் வரி. அந்த பிரம்மா என்னதான் கிரிமினலா யோசிச்சாலும் அவரோட அந்த கிரிமினல் தனத்தை எல்லாம் முறியடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு தான் என்ன மாதிரி லாயர்ஸ் இருக்கும். இது திட்டமிட்டு உங்க மேல ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குன்னு ஜட்ஜி முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் ஆதாரம் தான். அந்த ஆதாரத்தை திரட்டி அடுத்த முறை ஜட்ஜுக்கு முன்னாடி ஆஜர்படுத்துவோம். அடுத்த வாய்தால நிச்சயமா உங்களுக்கு ஜாமீன் வாங்கிடலாம். ஆமா மாப்ள, நாம கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். சாட்சி ஆதாரம்னு எதையாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா நிறுத்தினோம்னா கண்டிப்பா உங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கும். தப்பு பண்ணிட்டோம் மாப்ள. அக்கா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாய்தால பாப்போம். கண்டிப்பா எனக்கு பெயில் கிடைச்சிரும். அப்பா அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. வேலு, நீதான் அக்காவுக்கு துணையா நிக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கோ. அம்மா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம பாத்துக்கோங்க. அதே மாதிரி கீர்த்திக்கிட்டையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. என்னடா இது,
நாங்க உனக்கு தைரியம் சொல்லணும்னு பார்த்தா நீ எங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கியே. அக்கா, தப்பு பண்ணிட்டு உள்ள போனாதான் தண்டனை பயம்னு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். இது விதி என் மேல பழி போட்டு விளையாடுது. அது எவ்வளவு தூரம் விளையாடுதுன்னு பொறுமையா இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய பக்குவம் எனக்கு வந்துருச்சு. என்னடா திரு இதெல்லாம்? ஆனாலும் அந்த விதிக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும்தான் சொல்லணும். என் தங்கச்சி பூஜாவை அந்த கேடுகட்ட குடும்பத்தில இருந்து காப்பாத்தி கொடுத்துருச்சு. அதை நினைச்சுதான் நான் தைரியமா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்களும் அதே நம்பிக்கையோட தான் இருக்கோம் மாமா. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். ம், ஏங்க டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. கான்ஸ்டபிள் இவரை கூட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. பரவாயில்லை. போங்க சார். வாங்க வாங்க சார். வேலு, வேலு என்னாச்சு வேலு? ஐயோ ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லாரும் நம்ம திருநனை கூப்பிட்டு வருவோம்னு காத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இங்க பாருங்க மாப்ள, எல்லாம் சரியா போயிடும். செல்வி, மாப்பிளைக்கு எடுத்து சொல்லுமா. வேலு, இங்க பாருங்க வேலு, இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி உடைஞ்சு போக கூடாது. தைரியமா இருங்க. அடுத்த வாட்டி எப்படியாவது நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன நம்புங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க வேலு. நீங்க தானே அன்னைக்கு ஆறுதல் சொல்லணும். தம்பி வருத்தப்படாதடா. நமக்கு கடவுள் இருக்கான். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அக்கா அக்கா, அம்மா அண்ணன் எங்கன்னு கேட்டா என்னக்கா பதில் சொல்லுவோம்? தெரியலடா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ணி, மாமா பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவர் உங்க மேலதான் முழுசா நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க தான் தைரியமா இருந்து எல்லாரையும் வழி நடத்தணும். உங்களை நம்பி தானே குடும்பத்தையே ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. நீங்களே இப்படி கலங்கி போய் நின்னா அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் யாரும் ஆறுதல் படுத்துவாங்க? நீங்க தைரியமா இருக்கணும் அண்ணி. வருத்தப்படாதீங்க. ஆமா, இன்னும் அடுத்த வயதாக்கு 1 வாரம் தான் இருக்கு. இந்த 1 வாரத்துல நம்மளாலான எல்லா ஆதாரத்தையும் திரட்டுவோம். மாப்பிள்ளை நிச்சயம் அடுத்த முறை வெளியே எடுத்துருவோம். நீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சந்தனபாண்டி சார், இவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு இந்த கேஸ் விஷயமா கோர்ட்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். ஓகே சார், பார்த்து கூட்டிட்டு போங்க. உங்களை ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். சரிங்க சார். வேலு, நேரமாச்சு. வீட்டுல எல்லாரும் என்ன எதுன்னு தெரியாம பதட்டமா இருப்பாங்க. நாம இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும். ஆமாண்டா, செல்வி சொல்ற மாதிரி இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் நானே பேசுறேன். போலாம் வா. வேலு, கவலைப்படாதீங்க. தர்மம் தான் ஜெயிக்கும். என்ன நம்புங்க. வாங்க போலாம். ஹலோ, என்னம்மா கண்ணு, சௌக்கியமா?